வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வுக்கான 25 வினாவிடைகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், உரை தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை அடியார்க்கு நல்லார். செகண்ட் கொஷின், உவே சுவாமிநாதரை பதிப்புத்துறைக்கு தூண்டியவர் யார்? சரியான விடை ராமசாமி முதலியார். தேர்ட் கொஷின், உரை முதல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை இளம்பூரணார். ஃபோர்த் கொஷின், சென்னை கல்வி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1812. ஃபிஃப்த் கொஷின், தமிழோசை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆ சிதம்பரநாதனார். சிக்ஸ்த் கொஷின், பழந்தமிழ் இலக்கிய வெளியீட்டுக்கு கால் கொண்டவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆறுமுக நாவலர். செவன்த் கொஷின், ராமசாமி முதலியார் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? சரியான விடை சேலம். எய்த் கொஷின், இளம்பூரணார் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்? சரியான விடை சமண சமயம். நைன்த் கொஷின், வடநூல் கடலை நிலை கொண்டுணர்ந்த சேனாவரையர் என்று பாராட்டப்படுபவர் யார்? சரியான விடை சிவஞான முனிவர். டென்த் கொஷின், பழந்தமிழ் இலக்கிய வெளியீட்டுக்கு சுவர் எழுப்பியவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை சி.வை. தாமோதரம் பிள்ளை. 11th கொஷின், இளம்பூரணார் உரை செல்வாக்கு இழக்க காரணமாக இருந்தவர் யார்? சரியான விடை சேனாவரையர். 12th கொஷின், ஈழத்தமிழர் தாமோதரம் பிள்ளை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை பா தாமரை கண்ணன். 13th கொஷின், உரை செம்மல் என்று போற்றப்படுபவர் யார்? சரியான விடை சேனாவரையர். 14th கொஷின், உரை வழிகாட்டி என்று அழைக்கப்படுபவர் யார்?
சரியான விடை நக்கீரர். 15th கொஸ்டின், நன்னூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? சரியான விடை மயிலைநாதர். 16th கொஸ்டின், நரம்பயர் காவலன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை அடியார்க்கு நல்லார். 17th கொஸ்டின், நுண்பொருள் மாலை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை திருமேனி காரிரத்தின கவிராயர். 18th கொஸ்டின், உரை இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை பரிமேலழகர். 19th கொஸ்டின், பரிமேலழகரை உரை இளவரசர் என்று பாராட்டியவர் யார்? சரியான விடை கமில் சுவலபில். 20th கொஸ்டின், ஒரு கிரந்தம் என்பது ஒற்றெழுத்து நீங்கிய எத்தனை எழுத்துக்களால் ஆனது? சரியான விடை 32 எழுத்துக்கள். 21st கொஸ்டின், திருவாய்மொழி என்ற நூலுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? சரியான விடை ஆளவந்தான். 22 பாட்டியல் நூல்களுள் காலத்தால் முற்பட்ட நூல் எது? சரியான விடை பன்னிரு பாட்டியல். 23rd கொஸ்டின், தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆறுமுக நாவலர். 24th கொஸ்டின், வினோதரச மஞ்சரி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வீராசாமி செட்டியார். 25th கொஸ்டின், தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆறுமுக நாவலர். 'வணக்கம், சேலம் கோச்சிங் சென்டரோட வெப்சைட் அண்ட் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.